எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சினைகளை மத்திய அரசுக்கு கொண்டு சென்று நிவாரணம் பெற்று தருகிறது அதிமுக என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் மக்களை சந்தித்த அவர், தாங்கள் டெல்லிக்கு சென்று பேசியதாலேயே 100 நாள் வேலை திட்டத்திற்கு முதல் கட்டமாக 2999 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று தெரிவித்தார். பெண்களுக்கான உரிமை தொகையாக 1000 ரூபாய் தருவோம் என்று அறிவித்த திமுக அரசு தாங்கள் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகவே 28 மாதங்கள் கழித்து அதை செய்ததாக குறிப்பிட்டார். ஓட்டுக்காகவே மீதம் 30 லட்சம் பேருக்கு தற்போது விதிமுறைகளை தளர்த்தி தருகிறேன் என்று ஸ்டாலின் அறிவித்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னீர்கள், ஏன் இன்ன வரை கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அழுத்தம் கொடுத்தோம். ஊடகத்தின் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாக வேண்டுகோள் வைத்தோம், அறிக்கையின் வாயிலாக பத்திரிகையை வெளிப்படுத்தினோம். இப்படி அழுத்தம் இந்த அரசுக்கு கொடுத்த காரணத்தினால்தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் 28 மாதம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் உங்களுக்கு கொடுத்தார். திரு ஸ்டாலினுக்கு ஓட்டு வேணும், அதுக்காக விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர் கொடுப்பதா சொல்றார். ஆக மக்களுக்காக அதை கொடுக்கல, ஓட்டுக்காக கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின்.